அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். அதாவது ரயில்வே வந்து நெறையா ரூல்ஸ் கொண்டு வந்துச்சு. மே மாசத்துலருந்து. மே மாசம் 2025ல இருந்து ரூல்ஸ் கொண்டு வந்துச்சு. அதாவது நெறைய ரூல்ஸ் கொண்டு வந்துச்சு அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. அதில ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது நல்லா புரிஞ்சுக்கணும். ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுவது அதாவது தட்கால் ட்ரெயின் டிக்கெட். நம்ம அர்ஜென்ட்டான தேவைகளுக்கு புக் பண்ணக்கூடிய டிக்கெட்டு தட்கால். அந்த தட்கால் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது ஓடிபி கண்டிப்பா வரும். ஒரு யூசர் ஐடி இருந்துச்சுன்னா, அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி கண்டிப்பா வரும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்களே, அது உண்மையா? அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா வந்து அதோட டவுட்ட தான் நம்ம வந்து இப்போ கிளியர் பண்ண போறோம். நம்ம வந்து இப்போ கிளியர் பண்ணிருவோம். ஓகேவா? ஏன்னா வந்து ஓடிபி வருமா? வராதா? அப்படிங்கிறத இந்த வீடியோவ முழுசா பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு எளிதா கிடைச்சிரும். நம்ம வீடியோ எந்த அளவு நல்லா இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து குடுக்கக்கூடிய லைக்கு, கமெண்ட்ல தான் இருக்கு. ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ வந்து ப்ரூஃபா பார்த்துருவோம். ஓகேவா? இப்போ மொபைல்ல காமிக்கிறதுனால ஐஆர்சிடிசி அப்ளிகேஷன ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். கம்ப்யூட்டர்லயும் இதே மாதிரி தான் ப்ரொசீஜர். ஓகேவா? இதில ஐஆர்சிடிசி அப்ளிகேஷன ஓப்பன் பண்ணியாச்சு. இதில புக் டிக்கெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? அதில கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணிட்டு நம்ம இப்போ வந்து தட்கால் டிக்கெட்ட பத்தி தான் பார்க்க போறோம். நான் வந்து ஃப்ரம் ஸ்டேஷன் கோயம்புத்தூர் குடுக்குறேன். ஃப்ரம் ஸ்டேஷன் கோயம்புத்தூர் டூ ஸ்டேஷன் நாகர்கோயில். ஓகேவா? குடுக்குறேன். கோயம்புத்தூர்லேருந்து நாகர்கோயிலுக்கு இந்த ஜென்ரல் அப்படிங்கிற ஆப்ஷன தட்கல் அப்படிங்கிற ஆப்ஷனா மாத்துவோம். ஓகேவா? இதில பிரீமியம் தட்கல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அத மாத்துவோம். ஓகே, மாத்தியாச்சு. இப்போ வந்து சர்ச் ட்ரெயின் குடுப்போம். குடுத்த உடனே நெறைய ட்ரெயின்ஸ் அவைலபிள் வரும். அதில வந்து நம்ம இந்த ட்ரெயின எடுத்துக்கிடுவோம். ஓகேவா? 22,668 இது வந்து கோயம்புத்தூர்லேருந்து நாகர்கோயில் செல்லக்கூடிய சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ஸு. இதில ஸ்லீப்பருங்கிறத கிளிக் பண்ணுவோம். டிக்கெட் அவைலபிள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே. அன் 50 டிக்கெட் இருக்கு. இப்போ வந்து நமக்கு இதில என்ன பிரச்சனை அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓடிபி வருதா? வரலையா? அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அத கிளிக் பண்ணிட்டு பேசஞ்சர் டீட்டெயில் அப்படிங்கிறத குடுப்போம். இப்போ நான் வந்து பேசஞ்சர் நேம டைப் பண்ணுவோம். ரம்யா, வயசு 40 அப்படி சொல்லி டைப் பண்ணிட்டு, ஃபீமேல் அப்படிங்கிறத குடுத்துட்டு, ஆட் பேசஞ்சர் குடுத்தாச்சு. இப்போ வந்து ஓடிபி வருதா? வரலையா? அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இத செக் பண்ண போறோம். ஓகேவா? நம்ம அப்படியே கீழ வந்தோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஐஆர்சிடிசி யூசர் ஐடிக்கு இந்த ஃபோன் நம்பர தான் குடுத்து வச்சிருக்கேன். இந்த ஃபோன் நம்பர வந்து நம்ம மாத்தன்னா மாத்திக்கலாம். எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன குடுத்து மாத்திக்கலாம். ஓகே, இப்போ இந்த நம்பருக்கு ஓடிபி வருதா? வரலையா? அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆனா, நீங்க இத எடிட் அப்படிங்கிறத குடுத்து மாத்துனாலும், இந்த ஐஆர்சிடிசி ஐடிக்கு ஃபோன் நம்பர் மாறாது. உங்களுக்கு இந்த டிக்கெட்டுக்கு மெசேஜ் வரக்கூடிய டிக்கெட் புக் பண்ணா புக் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வரக்கூடிய ஃபோன் நம்பர் வேணா எடிட் பண்ணி மாத்திக்கலாம். ஓகே, அத புரிஞ்சுக்கணும். ஒருவேளை இந்த ஐஆர்சிடிசி ஐடிக்கு ஃபோன் நம்பர மாத்திக்கலாம்னு நெனச்சிடக்கூடாதுல்ல. ஓகே. இதில வந்து கீழ நெறைய ஆப்ஷன் இருக்கு. இதில வந்து டெபிட் கார்டு மூலமா பண்ணலாம். யுபிஐ மூலமா பண்ணலாம். நான் வந்து யுபிஐ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி ரிவ்யூ ஜர்னி டீட்டெயில் அப்படிங்கிறத குடுக்குறேன். 50 டிக்கெட் அவைலபிள் இருக்கு. ஓடிபி வருதா? வரலையா? அப்படிங்கிறது தான் நமக்கு பிரச்சனை. ஓகேவா? ஏன்னா நெறைய பேர் ஓடிபி வரும், ஓடிபி வரும்ன்ட்டு உங்கள ஒரு டவுட்டாவே ஆக்கி வச்சிருக்காங்க. இப்போ வந்து கேப்சா கோட் அடிச்சுட்டு ப்ரொசீட் டூ பேமெண்ட் குடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த பேமெண்ட் ஆப்ஷன செலக்ட் பண்றீங்க அப்படிங்கிறது முக்கியம். ஓகேவா? நெறைய பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கு. நான் வந்து என் செல்லுல ஃபோன்பே அப்ளிகேஷன் வச்சிருக்கறனால ஃபோன்பே செலக்ட் பண்றேன். ஃபோன்பே செலக்ட் பண்ணிட்டு, இதில வந்து ரூ. 942 பேமெண்ட் பண்ண சொல்லுது. குடுக்குறேன். குடுத்துட்டு மறுபடியும் ஃபோன்பே செலக்ட் பண்ணிட்டு ரூ. 942 குடுக்குறேன். குடுக்கும்போது ஃபோன்பே அப்ளிகேஷனுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காகவே லோட் ஆகி போயிரும். ஓகேவா? நல்லா பாருங்க. ஓகே. நம்மளோட பேங்க் டீட்டெயில்லாம் வந்து டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. என்னென்ன பேங்க் இருக்கு அப்படி சொல்லிட்டு எல்லாமே டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. இதில ரூ. 942 எந்த பேங்க்ல இருக்கோ, அதில வந்து பே அப்படிங்கிற கீழ ஆப்ஷன் இருக்கு. அத கிளிக் பண்றோம். ஒருவேளை இந்த பேமெண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து பிளாக் கலர்ல தெரியலாம். ஏன்னா வந்து என்னோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஹைட் பண்றதுக்காக இது வந்து ஐஆர்சிடிசி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். ஓகேவா? ஏன்னா வந்து என்னோட பேங்க் டீட்டெயில அடுத்தவங்க எடுத்துறக்கூடாது. எல்லாமே பார்க்கணும்ல. அதில பே அப்படிங்கிற ஆப்ஷன் இதில பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத கிளிக் பண்ணிட்டு பண்ணும்போது என்ன வருதுன்னா, நமக்கு வந்து 6 டிஜிட் யுபிஐ பின் அடிக்க சொல்லுது. இப்ப நான் யுபிஐ பின் அடிச்சு, முடிச்சு பேமெண்ட் குடுத்த உடனே கண்டிப்பா வந்து சக்சஸ் ஆயிரும். ஓகேவா? ஓகே. பேமெண்ட் ப்ராசஸிங் அப்படி சொல்லிட்டு வருது. ஓகேவா? இப்போ ஓடிபியும் வரல, ஒண்ணுமே வரல. ஓகேவா?
இதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகேவா? நிறைய பேர் ஓடிபி வரும்னு சொல்லிட்டு உங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஓடிபி வராது, ஒன்றும் வராது. நமக்கு வந்து கரெக்டாக புக் ஆயிரும். ஓகேவா? அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். தேங்க்யூ.